திமுக தலைவர் ஸ்டாலினின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? திமுகவில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு கட்சி பணிகள்ல வாய்ப்பளிக்கிற வகையில மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையை உயர்த்த அந்த கட்சியோட தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதா புதிய தகவல் வெளியாகி இருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக தோல்விய தழுவி இருக்கு. குறிப்பா முதல்வராக இருந்த அந்த கட்சியோட தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில தோல்விய தழுவியது அந்த கட்சியினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதை அடுத்து தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய ஆய்வு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு சமீபத்தில் விரிவான அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் கட்சியில பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தமா திமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் பேசும்போது கள ஆய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கைகளின்படி கட்சிக்குள்ள பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தலைமை திட்டமிட்டு இருக்குது. அதன்படி மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கையும் உயர்த்தப்பட இருக்குது. தற்போது திமுகவில் 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்கள் கட்டுப்பாட்டில் 4 முதல் 5 சட்டப்பேரவை தொகுதிகளையும் வச்சிருக்காங்க. இதனால கட்சிக்குள்ள அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. எனவே 2 அல்லது 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில மாவட்டங்களோட எண்ணிக்கையை 110க்கும் மேல உயர்த்த தலைவர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காரு. அதே போல 70 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் 3 முறைக்கு மேல மாவட்ட செயலாளராக இருந்த ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 23 பேர் பதவியில இருந்து விலக்கப்பட இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்புகளும் வழங்கப்பட இருக்குது. புதிதா 40க்கும் மேற்பட்டோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கு. இதுல இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் பல தொகுதிகளில் கவனம் செலுத்துவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மேலும் ஒருவரிடமே அதிகாரங்கள் குவியும் போது அவங்க குறுநில மன்னர்கள் போல செயல்படுறதா குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இதையெல்லாம் தவிர்க்கவே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருது. அதே சமயம் அதிக தொகுதிகளை வைத்திருக்கிற மூத்த மாவட்ட செயலாளர்கள் கிட்ட இருந்து தொகுதிகளை பறிச்சு புதியவங்களுக்கு வழங்கும் போது அவர்கள் அதிருப்தி அடையவும் வாய்ப்பிருக்கு. ஒருவேளை அதிருப்தி அடையும் நிர்வாகிகள் சிலர் கட்சியிலிருந்து வெளியே போய் வேறு கட்சியில இணைஞ்சா அது அரசியல் ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் ஸ்டாலின் கிட்ட சுட்டி காட்டியிருக்காங்க. எனவே பொறுப்புகள் குறைக்கப்படும் மூத்த நிர்வாகிகளுக்கு கட்சி அமைப்புல வேறு கூடுதல் பொறுப்புகளையும் வழங்கி அவங்கள சமாதானப்படுத்தவும் தலைமை திட்டமிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகிறதுல தாமதம் ஏற்பட்டு வரதா சொல்லப்படுது. இத்தகைய சூழல்ல திமுக செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த கூட்டத்துல இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இறுதி அறிவிப்பு வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்று திமுக மூத்த நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க.